வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா ஆன் கில்லிங் அ ட்ரீ. இதனோட லெசன் பிளான் எப்படி எழுதுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் டீச்சர் அதே இது தான் இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம காமனாக எழுதுவோம் இல்லையா. அக்வயரிங் நாலேஜ் ஆஃப் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் தி போம் என்னெல்லாம் இதிலேருந்து கேதர் பண்ணுறோமோ அதை வந்து சென்ட்ரல் தீமாக எழுதும் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸில். அடுத்தது பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட், என்னெல்லாம் நம்ம டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்து இதில் இண்டிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் தி லேர்னர்ஸோட ப்ரீவியஸ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டாபிக் ஏற்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அடுத்தது பார்த்தோம்னா கான்டென்ட் ஆர் கான்செப்ட். இதில் வந்து டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் கொடுக்குறது, அதுக்கேற்ற மாதிரி என்ன டாபிக் ஏற்ற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஷின் பண்ணுறாங்க, கேன் யூ பிளான்ட் ட்ரீஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கான்டென்ட் ஆர் கான்செப்ட். இதில் வந்து போம் என்னென்னா ஆன் கில்லிங் அ ட்ரீ டைட்டில் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி ஆத்தர் இன்ட்ரோ வந்து நம்ம கொடுக்குறோம். அது என்ன பண்ணோன்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டில் வந்து நம்ம ஆத்தர் இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டில் வந்து ஆத்தர் இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஷின் ரைஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அடுத்தது பார்த்தோம்னா க்ளாசரி வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், புது வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதனோட வேர்ட்ஸ் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நியூ வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறோம். மினியேச்சர்னா வெரி ஸ்மால், க்ரஸ்ட் அப்படின்னா தி ப்ரவுன், அந்த மாதிரி. லெப்ராய்ஸ்னால் கவர்டு வித் ஸ்கேலு, லேப்னா டு பொக், அந்த மாதிரி. அதனோட மீனிங் என்ன, கொஷின் வந்து ரைஸ் பண்ணுறேன் எவால்யூஷன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆன்சரில் வந்து எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ டீச்சர் வந்து அந்த ஃபஸ்ட் ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து லிசனிங் ஸ்கில் டெவலப் ஆகுது ஸ்டூடெண்ட்க்கு. அடுத்தது பார்த்தோம்னா கான்டென்ட் ஆர் கான்செப்ட். இதில் வந்து அந்த இது கண்டினியூஷன் எக்ஸ்ப்ளனேஷன், அதுலேருந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸா அந்த லைன்ஸ் கொஞ்சம் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் ஸ்டான்ஸாவை எக்ஸ்பிளைன் பண்ணதும் ஒரு கொஷின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ரைஸ் பண்ணுறோம். ஓகே, அதனோட கண்டினியூஷன். இப்போ வந்து இந்த இடத்துல இந்த இது அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். கிளாரிஃபைஸ் அந்த ஸ்டான்ஸாக. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன லிசனிங் ஸ்கில் ஆகுது. அப்புறம் அடுத்த ஸ்டான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் வரும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டெவலப்பிங் கரெக்ட் ப்ரொனவுன்சேஷன் டெவலப் பண்ணுறது. ஸோ வந்து என்னென்ன வேர்ட்ஸ் ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்குதோ அதை வந்து ப்ரொனவுன்சேஷன் டெவலப் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதுலேருந்து எவால்யூஷன் கொஸ்டின் பண்ணுறது. இப்போ ரைமிங் வேர்ட்ஸ், இந்த போமில் இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலிமா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷோ பண்ணுறோன்றதுனால ஃப்ளாஷ் கார்டு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து செகண்ட் ஸ்டான்ஸர்லேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோம்னா அடுத்தது இதில் வந்து சைலண்ட் ரீடிங் ஃபைனலாக என்ன சொல்கிறோமோ அதை வந்து ரீட் பண்ணாங்க. டீச்சர் ஆஸ்க் தி ஸ்டூடெண்ட்ஸ் சைலண்ட்லி டு ரீட் தி போம், அந்த மாதிரி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் இது வெப் சார்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா, வெப் சார்ட் மாதிரி அந்த ட்ரீ என்னென்னலாம் இருக்குதோ அது வந்து வெப் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எவால்வேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து எவால்வேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல ரீகேப்சுலைசேஷனில் வந்து ஆன் கில்லிங் அ ட்ரீ யார் எழுதுனாங்க அந்த இது, அப்புறம் ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கொஷின் கொடுக்குறோம்.